வந்து 2 கரண்டி நெய் தான் சேர்த்து நாங்கள். ஆனால் அது வந்து இந்த குரக்கன் மாவுக்கு ஒரு அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. ஞாயிற்றுக்கிழமை சித்திரை பொங்கல் வரப்போகுது. அப்போ சித்திரை பொங்கலுக்கு வந்து நாங்கள் நிறைய ஸ்வீட் வந்து வீட்டில் செய்வோம், எல்லாருமே பொதுவாக செய்வோம். இந்த முறை வந்து நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யப்படும். வழக்கம் வந்து பைத்தம் பணியாரம், அதை மாதிரி அரிய தரம் என்று சொல்லி யாழ்ப்பாணத்து முறையிலேயே செய்து கொண்டிருந்த நாங்கள் இன்றைய கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம். இது வந்து ஒரு வயசுல இருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு, விரும்பி சாப்பிடுவேனும் நல்ல ஒரு சத்தான ஒரு ஸ்வீட் தான். அது என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நாங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது நாங்கள் போடக்கூடிய அனைத்து விதமான காணொலிகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இன்றைக்கு வந்து நாங்கள் குரக்கன் மாவுல அல்வா செய்ய போறோம். குரக்கன் மாவுல அல்வா என்ன நல்லா இருக்குமோ என்னன்னு சொன்னா, குரக்கன் மாவு வந்து கொஞ்சம் கரகரப்பா எல்லாம் இருக்கும். நல்லா இருக்குமோன்னு சொன்னா வீடியோ பாருங்க, நல்லா இருக்கும். நாங்க கடைசியா காட்டுறோம், சாப்பிட்டு கூட உங்களுக்கு நாங்க ரிவ்யூ கூட சொல்லுவோம். அவ்வளவு நல்லா இருக்குமோன்னு சொல்லி நம்புறோம். இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல தேவையான பொருட்கள் இருக்க பார்ப்போம். தேவையான பொருட்கள் வந்து இதுல பாத்தீங்களன்னு சொன்னா வந்து குரக்கன்மா அரை மணித்தியாலத்துக்கிட்ட ஊற வச்சிருக்கிறோம். இதோட செய்முறை வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஓகே, இந்த குரக்கன் மாவுக்கு வந்து நாங்கள் ஒரு சுண்டு குரக்கன் மாவு, இந்த சில்வரால் ஒரு நீட்டு சில்வர் குரக்கன் மா எடுத்து வச்சிருக்கிறோம். இதை கரைக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் தண்ணி என்று சொன்னால், எதால் எடுத்தமோ, எந்த ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தி எடுத்தமோ அந்த பாத்திரத்தால் 2 தரம். இப்போ நான் வந்து இதில் ஒரு சுண்டு குரக்கன் மா எடுத்தபடியாக அதே இதாலேயே 2 தரம் அதே அளவு தண்ணி விடுறேன். அப்படி தண்ணி விட்டு என்ன செய்யணும்னா, நல்ல வடிவாக கரைக்கோணும், கட்டிப்படாம அடி. அது மாதிரி நெய் எடுத்து வச்சிருக்கிறோம். இங்கால வந்து பிளம்ஸ், அடுத்தது வந்து கச்சா, நீங்கள சீனி இவ்வளவு எடுத்து வச்சிருக்கிறோம். இதை விட மேல் மிச்சம் உங்களுக்கு நட்ஸ் வந்து கொஞ்சம் கூட தேவை அப்படின்னு சொன்னா போடலாம், ஏலக்காய் போடலாம். நாங்க இதுல வந்து ஏலக்காய் சேர்க்கல. நல்ல வடிவா ஊறி போய் நல்லா கலக்கு அடிச்சு வடிவா கலக்கு. இதை வந்து நல்லா அடிச்சு கலக்கி இதுல பால் எடுக்க போறோம். நாங்களும் இதை முதல் தடவை ட்ரை பண்ணி பாக்குறோம். நல்லா இருந்தாச்சுக்கலாம் தானே, சத்தான சாப்பாடு. நான் முந்தி செய்கிறேன், நான் இப்போ விட்டுட்டேன். நல்வா செய்து வந்துருக்கிறீங்களோ? இதை களியா கிண்டி கொடுத்தா பொதுவா சாப்பிட மாட்டேன். குரக்கன்மா பொடியல் விரும்பி சாப்பிடாது தானே. சரி, எனக்கு அதுக்குள்ள ஊற்று. இதுக்குள்ள பின்னரைக்குள்ள வடிச்செடுக்கும். அது பின்னரை கையில் எடு. நல்ல வடியண்டா பாவிக்கலாம். என்னட்ட நல்ல வடி இல்லையா, கலக்கி ஊற்று, கலக்கி ஊற்று. அவங்க அந்த கரண்டி அலையாட்டல். இதுக்குள்ள மா இருக்குது, அதுக்குள்ள மா வரும். இல்லை இல்லை, அதை வீணாக்க கூடாது. அதுக்கு கொஞ்சம் மாவை போட்டு குழச்சி ரொட்டி சுடலாம். கணக்க வந்தாச்சு எல்லாம் நாங்கள் கொஞ்சம் தானே கரைச்சது. அப்போ கூட ஆட்டுக்கும் போடலாம், ரொட்டியும் சுடலாம் கொஞ்சமாக போட்டு. கணக்கு வேண்டா கணக்க வருமல்லோ, அப்போ அதை உணாக்காம. இதே இப்படி செய்யறேன்டா இதுல கொஞ்சம் இந்த கரகரப்பு தன்மை இருக்கும், அதுக்காண்டிதான் இப்படி கரைக்கிறது. சில நேரம் கணக்கமா போட்டா கணக்க வருந்தான். இது கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம் தானே, அதுதான் வந்து என்ன கணக்கவா செய்கிறது. நம்ம இன்றைக்கு நாங்கள் ஒரு சுண்டுல தான் செய்கிறோம். இப்போ அடுத்ததான் என்ன செய்ய போறோம்? அடுத்த கட்டத்துக்கு போவோம். அடுப்பை மூட்டி பொரிச்சு எடுத்து போட்டு நெய்யில அதை எடுத்து போட்டு அதுக்கு சீனி அந்த அந்த இப்போ நீங்கள் எந்த மாவால் அளந்த அந்த கப்பு அதாலே போட்டு காய்ச்சி பானையை காய்ச்சி போட்டு இதை திருப்பி அதுக்குள்ள ஊற்றுறாது. நெய் வழியா கொதிச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் கச்சால போட்டு வரப்போம். இப்படி நல்ல ஒரு வாசம் வந்து செஞ்சிடலாம்.
இலக்கட்டத்தில் வர பிளம்ஸ் அளவா தான் விட்டு நான் நெய் ஏன்னா இந்த குரகன் மாவுல கொஞ்சம் நெய்யை அது நிறைய இழுத்து வச்சிருக்கோம். இதே சட்டில நாங்கள் செய்ய போகிறோம். அதனால அளவா தான் அடியால் இதுவே தொடக்க வாசமா இருக்குது. அப்படியே செய்ய ஒரு ஆசையை தூண்டும். சீனி பாகு காய்ச்ச போறோம். அதுக்கு வந்து இப்ப நான் இதுல ஒரு சுண்டு தான் வந்து நாங்கள் குரக்கன் எடுத்துனாங்க. அப்ப இதுலயே வந்து முக்கா சுண்டு தான் வந்து சீனி போட போறோம். தண்ணியை விட்டுட்டு இவ்வளவு சீனி கூட காணும். உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னு சொன்னா கொஞ்சம் கூட கூட போடலாம். ஒரு சுண்டு கூட போடலாம். ஆனா முக்காவாசி போடுறதான் கணக்கா இருக்கும். இது சீனி பாகண்டெல்லாம் போயிடுங்க. இந்த சீனி கரைஞ்சா காணும். சீனி பாகண்டா எல்லாம் இல்ல, சீனி கரைஞ்சா காணும். இந்த குரகன்மா பாத்தீங்கன்னு சொன்னா கல்சிய சத்து நிறைஞ்சு வருமா. எந்த ஒரு பொருள்லையுமே இல்லாத அளவு கல்சிய சத்து இந்த குரகன்ல இருக்குது. ஆனா இந்த குரக்கனை சாதாரணமா களி கிண்டியோ கொழுக்கட்டை வச்சுகளோ இந்த சின்ன பிள்ளைய சாப்பிட மாட்டேங்கும். அவைக்கு வந்து இந்த மாதிரி அல்வா செய்து கொடுத்தா இன்னும் விரும்பி சாப்பிடணும். இதுக்கு பதிலா இந்த நெய்யுக்கு பதிலா நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னுமே வந்து நல்ல. அது மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்தீங்கன்னு சொன்னாலும் அது ஒரு நல்லா இருக்கும். இதை நீங்க கட்டாயம் உங்களோட வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடணும். செய்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சித்திரை பொங்கலுக்கு வந்து நீங்க செய்து பார்த்துட்டு ஒரு அடிக்கடி நீங்க செய்வீங்க. மாதத்துல ஒரு கண்டாலும் செய்வீங்க. உங்க சீனி பாகு வந்து நல்ல வடிவா பொங்கி வருதல்லோ, இந்த கட்டத்துல நாங்களுக்கு எடுத்து வச்சிருந்த குரக்கன்மா பாலை வந்து இதுக்குள்ள விட்டு அப்படியே ஆட்டுவோம். கலக்கி போட்டு ஏன் கரைச்சி பாலை எடுக்கிறோம்னு சொன்னா கோதுமை மைதா மாவுல இல்லாத ஒரு கரகரப்பு தன்மை இந்த குரக்கன் மாவுல இருக்கும். அப்ப நாங்க இப்ப கரைச்சி பாலாடு பக்கத்தை தண்டி கொண்டிருக்கோம். கரைச்சி பாலாடு கேட்க வந்து இந்த கரகரப்பு தன்மை குறையும். இப்படி நாங்கள் ஆட்டி கொண்டிருப்போம். இந்த கட்டி பட விட மாட்டோம். பாருங்க இப்போ வந்து களி பதத்துக்கு வந்திருக்குது. இது வந்து நாங்கள் இன்னும் நல்ல வடிவா ஆட்டி கொண்டே இருக்கணும். அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சே எரியுங்கோ அப்படின்னு சொன்னாதான் வந்து இது கணக்கான பதத்துக்கு வருது. நாங்கள் இதுலேயே வந்து கச்சான இப்போ வறுத்தெடுத்தபடியா எங்களுக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்காம இருக்குது. ஏன்னா நான்ஸ்டிக் பேனண்டா பிரச்சனை இல்லை. இது வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இதுலேயே வறுத்தெடுத்தபடியா கொஞ்சம் அடிப்பிடிக்காம இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. என்ன ஒரு கரண்டி விடக்கா தக்காண்ட உருகி போடணும். வெத்தியில வச்சா போட்ட தண்ணியா உருகி வரும். நல்ல வடிவ வருதுண்ணா. இங்க எங்கிட்ட இது ஒட்டாம வருது. முதல் நெய் போட்ட இந்த சட்டியில் ஒட்டும் சரியா. நீங்க அப்படி செய்து ஓட்டு எல்லாரும் செய்யுங்க அப்படின்னு ஒட்டாதுண்ணா. இல்லை பெண் நாங்கள் வந்து இப்போ நெய் போட்டாலும் நல்ல குரகன்மா தொதல் ரெடி ஆயிட்டுதுண்ணா. இது வந்து எப்படி பாக்குறேன்டா ரெடி ஆயிட்டு இது அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு உருட்டை வந்து தண்டு வாழ திரண்டு வரணும். இந்த மாதிரி திரண்டு ஒட்டாம வரணும். நல்ல சூப்பரா அல்வா ரெடி ஆகிட்டு எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா வரும்னு சொல்லி நாங்கள் சித்திரை பொங்கலுக்கும் செய்ய போகிறோம். அவ்வளோ நல்லா வந்துட்டுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து கோப்பியை காட்டுங்கோ. இப்போ வந்து இதுக்குள்ள வந்து நாங்கள் நெய் தடவிட்டு சும்மா நட்ஸாக தூவி விட்டுருக்குறோம். ஏன்னு சொன்னால் அப்படி அடிக்க வடிவாக இருக்கு. மற்ற பக்கத்தையும் தூக்கி பார்க்கன்னு இப்போ அப்படியே கண்ட அல்வாவை தூக்கி இதுக்குள்ள அப்படியே போடுவோம். சூப்பராக வந்துருக்கு. அளவா போடும்.
அப்படி இந்த கரண்டியில முட்டை கூடாண்டா கரண்டியில கொஞ்சம் நெய் தடவி போட்டு என்ன கரண்டியில முட்டாது. இங்கே இப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னு சொன்னால் இது ரெடி ஆகிட்டு சூப்பராக வருமென்று சொல்லி அர்த்தம். அவ்வளோ நாங்கள் இதுக்குள்ள வந்து ஒரு 2 கரண்டி தான் நெய் போட்டிருப்போம். ஆனால் இந்த குரகன்மா அப்படியே ஃபுல்லாக இழுத்து வச்சிருக்கோம். இது அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் செட் ஆக விடுவோம். ஓகே, இப்போ வந்து எனக்கு சாப்பிட்டு பார்க்குற கிட்டிக்கு வந்து நிற்கிறார். அவர் தான் நான் கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சுடுங்களா? அரே குழந்தைகளுக்கு பிடிக்கும் ஒரு அப்பா. குழந்தைகளுக்கு சரி, இப்ப நான் சாப்பிட பார்க்க போறேன் அப்படி இருக்கண்டு. அவரும் வீடியோக்கு வந்து நிக்கிறார். தானும் வர போறேன். உங்களுக்கு வேணுமே நல்ல ஒரு சுவையா இருக்குது. அளவான இனிப்போட அதெல்லாம் கடிப்போட இனிலையாமன்ற ஒரு ருசியா இருக்குது. பாருங்க, இவருக்கு வந்து பார்க்க ஆசையா இருக்கா. நான் வேண்டான்ற என் அம்மா தீத்தி விட்டா சாப்பிடுவாருண்ணா. சாப்பிடுவீங்களா? அம்மா தீத்தி விட்டா சாப்பிடுவீங்களோ? எங்க வா இப்பதான் பிடிச்சிருக்கு. நான் திரும்பி பாருங்க, பிடிச்சிருக்க அச்சாவ கொஞ்சம் நேரம் மட்டும் தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் செட் ஆக விட்டீங்கன்னு சொன்னால் இது மாதிரி பீஸாக எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு வச்சு நார்மலாகவே வச்சு சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜ் இல்லாமலே. அதுக்கு பிறகு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியிருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு செய்து சாப்பிடுங்க. நல்ல சுவையான சாப்பாடு. இந்த சாஃப்டாக பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளோத்துல இதுக்கு வந்து 2 கரண்டி நெய் தான் சேர்த்து நாங்கள். ஆனால் அது வந்து இந்த குரகன் மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த நெய்யை இழுத்து வச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணாமல். நல்ல தரமான சாப்பாடு. சரி, அப்போ நாங்கள் வந்து இதோட வீடியோவை முடிச்சுக்கொள்ளும். இதை மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து சித்திரை பொங்கலாக சத்துங்க. நாங்கள் நாளைய தினம் மறுபடியும் சிறந்த ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. ரித்திக். பாய் சொல்லுவேன்.